தலைநகர் சென்னையில் கஞ்சா போதையில் அரங்கேறிய அவலம், இளம் பெண்ணை கொலை செய்ய பெட்ரோல் குண்டு வீசிய பகீர் சம்பவம் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ள பெட்ரோல் பாம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கஞ்சா போதை ஆசாமிகளின் பெட்ரோல் குண்டு வீச்சில் தப்பி பிழைத்த பதைப்பதைப்பில் இருக்கிறது இந்த குடும்பம். சென்னை கீழ்ப்பாக்கத்தை அடுத்த டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகரைச் சேர்ந்தவர் வேளாங்கண்ணி. இவர் தனது கணவர் மற்றும் மகள்கள் அமலா, அமுதா ஆகியோருடன் வசித்து வருகிறார். மீன்பாடி வண்டி இழுத்துதான் அவர்களின் பிழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30 மணி அளவில் வீட்டின் முன் அமர்ந்திருந்த அமலா திடீரென அலறி அடித்தபடி ஓடி வந்துள்ளார். அவருக்கு பின்னால் பலத்த சப்தத்துடன் வீட்டுச் சுவர் மீது பெட்ரோல் குண்டு விழுந்து வெடித்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியதால் அமலா உயிர் பிழைத்திருக்கிறார். திரும்பி பார்க்கும்போது பாட்டில் தெரிஞ்சிருக்கு. அது பெட்ரோல் தான் நினைச்சின்னு ஒரு பையன் கொளுத்துறான். தூக்கி போடுறதுக்குள்ள நான் தபன்னு ஓட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நான் திரும்பி பார்க்கல, என் உயிரே போயிட்டு இருக்கோம் சார். அந்தமாரி தூக்கி போட்டானே. அப்படி போகிறதுக்கும் டொம்முன்னு வெடிக்கிறதுக்கும் கட்டாகுது. எல்லாம் ஊர் ஜனமே வெளில வந்துட்டாங்க. அந்த டைமு வந்துட்டு என்ன சின்னாங்க அந்த மாதிரி அந்த பையன் போட்டு அடிச்சுட்டான் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துக்கிறோம். மகள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பியதை எண்ணி ஆசுவாசப்பட்டாலும் இதற்கு பின்னால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பதைப்பதைப்பில் ஆழ்ந்திருக்கிறார் தாய் வேளாங்கண்ணி. அப்பதான் கண்ணு உறங்குன குழந்தை கத்தின்னு ஓடாராம். எம்மா 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 எம்மான்ட்டு பார்த்தா அது அப்படியே வந்து ஊறுது சார். அப்படியே இந்த இடத்துல ஊந்தாரு தப்பன்னு இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. என் பொண்ணு பார்த்துருக்க முடியாது சார். அப்படியே எரியுது சார் என் பொண்ணு. எரிஞ்சு தானே இருக்கா சார். நான் 2 பொண்ணு தான் சார். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் போனால் தான் வண்டி ரிச்சா ஓட்டுறோம் சார். ரிச்சா ஓட்டி தான் என் பொண்ணுங்க சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் சார். நாங்கள் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சின் பின்னணியில் இருப்பதாக குடும்பத்தினர் கை காட்டுவது டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற ஜண்டா, மனோஜ் குமார் உள்ளிட்ட 3 பேரைத்தான். வேளாங்கண்ணியின் மகள் அமுதாவை குறிவைத்துதான் இந்த போதை கும்பல் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. டிபி சத்திரம் பகுதியில் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைப்பதால் இளைஞர்கள் பலரும் போதைக்கு அடிமையாகி தடம் மாறி வருகிறார்கள். கடந்த ஆண்டு சந்தோஷ் அமுதா வீட்டருகே அமர்ந்து கஞ்சா புகைத்து கொண்டிருந்துள்ளார். இதனை தட்டி கேட்ட அமுதா இது குறித்து டிபி சத்திரம் போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் சந்தோஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த சந்தோஷ் அமுதாவை பழிவாங்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சிறையிலிருந்து வெளியே வந்த சந்தோஷ் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அமுதாவுக்கு மிரட்டல் விடுப்பது போன்ற சினிமா வசனங்களை வைத்துள்ளார். மேலும் அமுதாவின் அக்கா கணவர் செந்தில்குமாரையும் கத்தியால் வெட்டி உயிர் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உடனே போலீஸ் தகவல் பண்ணி ரிமாண்ட் பண்ணி 15 நாள் கழிச்சு வந்தான். போன மாதம் என்ன பண்ண எங்கள் மாமா வச்சு டார்கெட் பண்ணிக்கிறான். கத்தி வச்சு மாமாவுக்கு கையில் வெட்டு விழுந்துக்குது. அந்த வெட்டு விழுந்ததுல உன் மச்சினிச்சு நான் விட மாட்டேன், ஆள்காட்டி வேலை செய்யுதா போதை பொருள்ன்ட்டு, எதுக்கு அந்த மாரி சொல்லணும்ன்ட்டு இது பண்ணி நேற்று ஸ்டேட்டஸ் வச்சு என்னை மனோஜ் என்ற பையன் கத்தி எடுத்துன்னு இந்த சந்தில் வந்துக்கிறான். அப்போவும் போலீஸுக்கு நான் இது பண்ணி தகவல் கொடுத்ததுல இல்லை நீ தான் ஆள்காட்டி வேலை செய்கிற, நைட்டு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறான். இது தொடர்பாக அமுதா புகார் அளித்ததால் சந்தோஷ், மனோஜ்குமார் உள்ளிட்டோர் கைதாகி சிறைக்கு சென்றனர். இந்த வழக்கில் 2 தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் அவர்கள் வெளியே வந்துள்ளனர். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு முதலில் ஆயுதங்களோடு மிரட்டச் சென்ற மனோஜ் குறித்து அமுதா போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். போலீசார் அங்கு வந்ததால் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இதன் பின்னர் இரவு 11:30 மணி அளவில் மீண்டும் வந்த சந்தோஷ், மனோஜ்குமார் உள்ளிட்டோர் அமுதாவை கொல்லும் நோக்கத்தில் பெட்ரோல் குண்டு வீசி சென்றுள்ளனர். ஒரு 11:30 இருக்கும். நான் அக்கா உக்காந்துக்கிறேன். நான் நினச்சி எங்கள் அக்காவை தான் தாக்கிக்கிறான். அவன் என்ன சொன்னால் அமுதான்ட்டு இது பண்ணும்போது பெட்ரோலு அது பாட்டிலில் ஊற்றி அதில் துணி சுட்டி எங்கள் அக்கா அமுதான் பேர் சொல்லி ஓடி வரும்போது அவன் வீசிக்கிறான். வீசும் போது தாக்குதல் இங்கே பட்டுக்குது. சப்போஸ் மேலே பட்டுருந்தேன்னா என்ன நிலைமை எங்கள் நிலைமை? இது போதைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த டிபி சத்திரம் போலீசார் 3வரையும் தேடி வருகின்றனர். கஞ்சா ஆசாமிகள் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததால் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கஞ்சாவை கட்டுப்படுத்துவதே இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகும் என்கிறார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்.